வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. 2014ஆம் ஆண்டு பிரதமர் மோடி தலைமையில் பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இருக்கு, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் செயலிழந்து போயிருச்சு. அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மீது, அதாவது அது எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், அல்லது இடி ஆக இருக்கட்டும், அல்லது பல்வேறு அமைப்புகள் இருக்கு இல்லையா, இந்த அமைப்புகளுடைய நம்பகத்தன்மை அப்படின்றது குறைந்து கொண்டே போகிறது. ஏன்னா இந்த அமைப்புகள்லாம் அப்படியே முற்றிலுமாக பாஜகவுக்கு ஆதரவான அமைப்புகளாக மாறிவிட்டது, அல்லது பாஜகவுக்கு ஏதுவான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது, பாஜகவுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை செய்வது அப்படின்ற நோக்கத்தில் மட்டும்தான் இந்த அமைப்புகள் செயல்படுகின்றன அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அது இன்னைக்கு முற்றிலுமாக உண்மை அப்படின்றத எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி நிரூபித்திருக்கிறார். அதாவது எலெக்ஷன் கமிஷன் என்ற ஒரு அமைப்பு, ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு, வானளவிய அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு இன்னைக்கு பாஜகவுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக மாறிவிட்டது அப்படின்னு முழுவதுமாக எலெக்ஷன் கமிஷனை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. அவர் டெல்லியில் வச்ச ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் தற்போது இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும், பாஜக தவிர, பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தவிர எல்லா அரசியல் கட்சிகளும் அதை ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு எலக்டோரல் ரோல்ஸ், ஓட்டர் டேட்டா அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஊழல் என்பது நடந்திருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் அப்படின்றது நடந்திருக்கு. இது ஒரு இமாலய ஊழல், போலியான வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டுகளை ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நம்ம இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நம்ம ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ, அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ, கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. அதனால தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் பண்ணக்கூடிய இந்த ஃப்ராட், எலக்டோரல் டேட்டாவை திருடுறது, வாக்காளர்களுடைய டேட்டாவை திருடுறது, அதே மாதிரி வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய முறைகேடுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே இந்த எலக்டோரல் டேட்டாவில் ஒரு பெரிய மேனிப்புலேஷன் நடக்குது அப்படின்ற விவரங்களை கர்நாடகாவிலேருந்து 2022ஆம் ஆண்டு அந்த செய்தியை நாங்கள் வெளியிட்டோம். அதனுடைய ஒரு பெரிய இம்பேக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள் குறித்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வேறு வடிவத்தில் நாம் 2022ஆம் ஆண்டிலே வெளியிட்டோம். அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக தேர்தலுக்கு முன்னாடி பேசுச்சு. ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால், இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எனக்கு தெரிவிக்கலாம். இதற்கான லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுடைய ஆதரவை தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில், இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தேர்தல்களில், மாநில அரசாங்கங்களுக்கு நடக்கின்ற தேர்தல்களில், உதாரணத்துக்கு ஒரு மாநிலத்தை எடுத்துக்கிட்டோன்னா, அந்த மாநிலத்தில் கடுமையான அதிருப்தி இருக்கிறது, அந்த மாநிலத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்கள் கோபமாக இருக்கிறார்கள், பல்வேறு விஷயங்களில் மக்கள் ரொம்ப கோபமாக இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரிலாம் கருத்து கணிப்புகளில் வரும். மீண்டும் ஆளுங்கட்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் அப்படின்றது இருக்கும். அந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சியில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பல தேர்தல்களில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் தேர்தல் முடிவுகள் வரும்போது முற்றிலும் வேறு விதமான ஒரு ரிசல்ட் இருக்கும். எல்லா கருத்து கணிப்புகளையும் பொய் என்று நிரூபிக்கும் வகையில் அந்த ரிசல்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். ஒரு சில மாநிலங்களில் நாங்கள் இவ்வளவு தொகுதிகளில் ஜெயிப்போம் அப்படின்னு பாஜக தலைவர்களே சொல்லி அதே நம்பர்ஸில் ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள்லாம் தொடர்ந்து ஒரு விஷயத்த பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த தேர்தலில் ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு முதல்ல அவங்க குற்றஞ்சாட்டுறது இவிஎம்மை தான். இவ்வளோ ஆண்டு காலம் நம்ம அதை தான் பார்த்துருக்கோம். இந்த இவிஎம் மிஷினை மாற்றிருக்காங்க, இதில் வாக்குகளை ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி இவிஎம்ஸ் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு அப்படின்றத வச்சுட்டு இருந்துச்சு. ஒரு சில கட்சிகள் இன்னும் இவிஎம்மில் ஒரு மிகப்பெரிய குளறுபடி இருக்குது, இவிஎம்லாம் நம்ம முற்றிலுமாக ஒதுக்கி வைத்து விட்டு பேலட் பேப்பரில் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு பல எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. பல அரசியல் கட்சிகள் அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்றது பரவலாக பேசப்பட்டாலும், அவ்வளோ பெரிய டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அதை எப்படி எடுத்து யார் அதை சரிபார்த்து அந்த விஷயங்கள்லாம் பொதுவெளியில் வைக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா அதை ரொம்ப ஈஸியாக நம்மளால் பண்ணவே முடியாது.
முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி ஒரே ஒரு கன்ஸ்டுவன்சி, அதாவது பெங்களூர் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேலே போலி வாக்காளர்கள் இணைக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்ற அந்த விஷயத்தை ஆதாரபூர்வமாக போட்டு அடித்து உடைச்சிருக்காரு. இப்போ இந்த விஷயம்தான் இந்தியா முழுவதும் ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. எதிர்க்கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைத்து ஈவினிங் அவருடைய வீட்டில் அந்த ப்ரெசன்டேஷனை அவர் பண்ணியிருக்காரு. எப்படியெல்லாம் இவங்க எலக்டோரல் ரோல்ஸை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் மேலே டைரெக்டாக ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வகைகளில் இந்த தேர்தல் முறைகேடு என்பது நடந்திருக்கிறது. ஒன்று இந்த வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர்களை இணைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, ஃபேக் ஓட்டர்ஸை அவங்க உள்ளே கொண்டு வராங்க. அண்ட் ஃபேக் அண்ட் இன்வேலிட் அட்ரஸில், அதாவது அந்த அட்ரஸே தப்பாக இருக்கும், போலியாக இருக்கும், அந்த அட்ரஸில் வாக்காளர்களை இணைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பல்க் ஓட்டர்ஸ் இன் சிங்கிள் அட்ரஸ், ஒரே நம்பர் இருக்கும், ஒரு வீடு, ஒரு நம்பர், ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 80 வாக்காளர்கள், 90 வாக்காளர்கள், 100 வாக்காளர்கள் அப்படின்னு வெவ்வேறு இடங்களில் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்வேலிட் ஃபோட்டோஸ், ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், அல்லது ஃபோட்டோவே இருக்காது, அல்லது பெருசாக இருக்கும், இல்லை சின்னதாக இருக்கும், அந்த மாதிரிலாம் போட்டு அந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வாக்காளர்களை சேர்த்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 16 அப்படின்றது. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே வாக்காளருக்கு கர்நாடகாவில் வாக்குகள் இருக்கிறது, அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் வாக்கு இருக்குது, யூபியில் இருக்குது, அதுக்கப்புறம் வேறு ஒரு 4 மாநிலத்தில் ஒரே வாக்காளர், அவருக்கு 4 மாநிலத்தில் ஓட்டு இருக்கும். அந்த மாதிரி பல்வேறு முறைகேடுகளை ஒவ்வொன்றா எடுத்து ஒரு சாம்பிளுக்கு எல்லாத்தையும் போட்டிருக்காரு. இந்த மாதிரி 1,00,000 வாக்காளர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள், குறிப்பாக அந்த மகாதேவ்புரா அப்படின்ற அந்த தொகுதியில் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி சொல்கிறது உண்மையா அப்படின்றத நாம் லிஸ்ட்டில் வெரிஃபை பண்ணுறோம். லிஸ்ட்டில் அந்த பேர்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் எங்களுடைய ரிப்போர்ட்டர் கோரா அப்ரஹாம் ஸ்பாட்டுக்கே போகிறாரு மகாதேவ்புராவில். அங்கே அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்றத பாருங்கள். ಇಲ್ಲಿರೋದು 35 ಮನೆ. 35 ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಇಬ್ರಿಬ್ರು ಇದ್ದಾರೆ. ಇಬ್ರಿಬ್ರು ಇದ್ಕೊಂಡು 35 ಮನೆಯಲ್ಲಿ 70 ಜನ ಆಯಿತು. 70 ಜನದಲ್ಲಿ 80 ಜನ ಎಲ್ಲಿಂದ ತಗೊಂಡು ನಾವು ಮಡ್ಗೋಕ್ಕಾಗುತ್ತೆ ಹೇಳಿ? ಅಲ್ಲ, 80 ಜನನ ನಾವು ತಗೊಂಬಂದು ಎಲ್ಲಿ ಮಾಡ್ಕೊಂಡು ನಾವೇನು ಮಾಡೋಕ್ಕಾಗುತ್ತೆ ಹೇಳಿ? ಕೊರೋನಾಗ ಮೊದಲಿದ್ದಾಗನೂ ಓಟ್ ಇಲ್ಲ ಅವ್ರದ್ದು. ಬೇರೆ ಕಡೆಯಿಂದ ಎಲ್ಲೋ ಬಂದಿದ್ರು, ಬಂದು 2 ತಿಂಗಳು 3 ತಿಂಗಳು 6 ತಿಂಗಳು ವರ್ಷ 2 ವರ್ಷ ಇದ್ದು ಹೋದ್ರು ಅಷ್ಟೇ. ಇಲ್ಲಿ ಯಾರ್ದು ನಮ್ಮ ವಟಾರದಲ್ಲಿ 80 ಓಟು ನನ್ನ ಲೈಫಲ್ಲಿ ನಾನು ನೋಡಲಿಲ್ಲ. ಇಲ್ಲ ಸರ್, ಇಲ್ಲ ಸರ್, ಇಲ್ಲ 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 ಯಾರು ಇಲ್ಲ, ಇಲ್ಲ 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 யாரும் இல்லை. ஸோ மகாதேவ்புரால இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் 80 வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னாங்க. அப்போ அங்கே போய் நேரடியாக பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட கேட்கும்போது, 1 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் இங்கே குடியேறி இருக்கேன், இந்த லிஸ்ட்டில் இருக்க ஆட்கள்லாம் நான் இங்கே இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இவங்கெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. இப்போ அந்த வீட்டுக்காரருக்கும் பிஜேபிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படின்றதும் இதில் தெரிகிறது. ஆனால் இதை எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஒரு போலீஸ் விசாரணை நடத்தினால்தான் அதை ப்ரூவ் பண்ண முடியும். அல்லது அவங்களுக்கும் பிஜேபிக்கும் என்ன தொடர்பு, இது எப்படி இந்த லிஸ்ட்டில் இவ்வளோ வாக்காளர்கள் வந்தாங்க, போலியாக ஒரே அட்ரஸில் எப்படி இவ்வளோ வாக்காளர்கள் அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் அடுக்கடுக்கான கேள்விகள் அப்படின்றது எழுகிறது. இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் இதெல்லாம் ஒரு உறுதிமொழியின் கீழ் ராகுல் காந்தி பேசணும், சும்மா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசக்கூடாது, நீங்கள் உறுதிமொழி கொடுத்துட்டு நீங்கள் பேசுங்க, நாங்கள் இதை ஆன் ரெக்கார்டு எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சும்மா சப்பக்கட்டு கட்டுறாங்க. ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறைகேடு அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி உட்கார்ந்து 6 மாதம் வேலை பார்த்து அதை ஆதாரத்தோட மக்கள் மத்தியில் வச்சுருக்காங்க, ஆதாரத்தோட அதை பப்ளிக்கில் வச்சுருக்காங்க அப்படின்னும் போது இப்போ எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லணும். ஆனால் எலெக்ஷன் கமிஷனுக்கு பதில் சொல்ல முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல முடியல. மாறாக பாஜக தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி எல்லா இடங்கள்லையும் அவங்க தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இதே போல கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ராகுல் காந்தி மகாராஷ்டிரா தேர்தலில் ஒரு மிகப்பெரிய முறைகேடு அப்படின்றது நடந்திருக்கிறது. அங்கே வாக்கு செலுத்திய வாக்காளர்களுக்கும் ஒட்டுமொத்த வாக்காளர் பட்டியலையும் கூடுதலான வாக்குகள் இருக்கிறது அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அங்கே ஒரு சில குரூப்ஸ் இதை ஒர்க் பண்ணி அவங்க அந்த டேட்டாவெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில்
ராகுல் காந்தி அதை எழுதும்போது அதற்கு யார் பதில் கொடுக்கணும்? எலெக்ஷன் கமிஷன் பதில் கொடுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் பதில் கொடுக்கல. ஃபட்னவிஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர் ஃபட்னவிஸ் வந்து போட்டிக்கு அவர் வந்து ஒரு கட்டுரையை எழுதுகிறார். ராகுல் காந்தி பொய் சொல்றார், ராகுல் காந்தி பொய் சொல்றார் அப்படின்னு. இப்போ ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனுக்கு பாஜக ஏன் வக்காலத்து வாங்கணும்? அப்போ எந்த இடத்துல இவங்க வந்து இந்த விஷயங்கள்ல பாஜக தலையிடுறாங்களா அல்லது பாஜகவுடைய தொடர்புல தான் இது எல்லாமே நடக்கிறதா அப்படின்ற அந்த சந்தேகங்கள் அப்படின்றது வலுத்திருக்கிறது. இவ்வளவு நாள் இவிஎம்ல முறைகேடு, மற்ற விஷயங்கள்ல முறைகேடு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு இந்த முறைகேடுகள் அப்படின்றது எலக்டோரல் ஓட்டர் லிஸ்ட்லயே இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டருடைய பேர் இருக்கும். அப்பாவுடைய பேர் பார்த்தீங்கன்னா HDCAF, அது மாதிரி சும்மா வாய்க்கு வந்தது டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நமக்கு இதில் என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டில் 80 வாக்காளர்கள், அவங்களுடைய வாக்குகள்லாம் வந்து இங்கேயும் இருக்குது, பெங்களூர்லேயும் இருக்குது, யூபியிலையும் இருக்குது, மற்ற இடங்கள்லையும் இருக்குது. அப்போ ஒவ்வொரு முறை தேர்தல் நடக்கும்போதும் அந்த நபர்கள்லாம் வந்து கர்நாடகாவுக்கு வந்து அந்த தொகுதிக்கு வந்து வாக்களிச்சுட்டு போகிறாங்களா? ஏன்னா இந்த பிரச்சனையை வந்து மம்தா பானர்ஜியும் எழுப்பி இருக்கிறார். வெஸ்ட் பெங்காலில் லட்சக்கணக்கான வாக்காளர்களை சேர்த்துருக்காங்க அப்படின்ற அந்த கேள்வியை வந்து அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இப்போ இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான தடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த எலக்டோரல் ரோல்ஸ்லாம் மறுபடியும் ரிவைஸ் பண்ணோம் அப்படின்றாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல இந்த வாக்காளர் பட்டியலில் ஒரு முறைகேடு இருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது. இதற்கு பின்னணியில் யார் இருக்காங்க, இது எப்படி பண்ணப்படுது அப்படின்றதெல்லாம் வந்து யாராலையும் விசாரிக்க முடியுமா அப்படின்னா அந்தந்த மாநில அரசாங்கங்கள் தான் விசாரிக்க வேண்டும். அதை அவர்கள் செய்வார்களா அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ராகுல் காந்தி போராட்டம் நடத்தி இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம், கர்நாடகா அரசாங்கம் இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கையை வச்சிருக்காரு. இதே 2022ஆம் ஆண்டு தேர்தலில் உங்களுக்கு சில்லுமே அப்படின்ற ஒரு என்ஜிஓ, ஒரு தனியார் அமைப்பு, அந்த அமைப்புக்கு ஓட்டர்ஸ் மத்தியில் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் கான்ட்ராக்ட் கொடுக்குது. ஆனால் அந்த அமைப்பு என்ன பண்ணுது? ஓட்டருடைய டேட்டாவை எல்லாம் வந்து ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி அதில் எல்லாத்தையும் என்டர் பண்ணி அந்த ஓட்டர் டேட்டாவை திருடிட்டு இருந்தாங்க. இது கையும் களவுமாக நாம் நியூஸ் மினிட்ல ஒரு 3 மாதம் இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த விஷயத்தை எடுத்த உடனே அதுக்கப்புறம் தெரியுது, இல்லை இது வந்து நாங்கள் அந்த மாதிரிலாம் பர்மிஷன் கொடுக்கலன்னு பர்மிஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான ரூபாய் அப்படின்றது அந்த ஆப்பை ரெடி பண்ண அந்த குரூப்பில் இருக்க அந்த சில்லுமே அப்படின்ற அந்த என்ஜிஓக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வெவ்வேறு ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பணம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் எந்த விசாரணையில் என்ன ஆச்சு அப்படின்றதே தெரியாது. இன்னொன்று என்னன்னா, அந்த என்ஜிஓ யாரோட தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா முன்னாள் பாஜக மந்திரி ஒருவருடைய தொடர்பில் அந்த என்ஜிஓ என்பது இயங்கி கொண்டிருந்துச்சு, தொடர்பில் இருந்துச்சு அப்படின்ற தகவல்களும் வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் வந்து முறையாக விசாரிக்கப்பட்டுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாரிக்கப்படல. நீங்கள் 2022ஆம் ஆண்டே இவ்வளவு பிரச்சனை குளறுபடி அப்படின்றது இந்த வாக்காளர் பட்டியலில் ஒரு தொகுதியில் இருந்துச்சு அப்படின்றது, ஒரு 3-4 தொகுதியில் இருந்துச்சு அப்படின்றத நியூஸ் மினிட் வெளியிட்டோம். அது உண்மைதான் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனும் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சதுக்கு பிறகு கூட இவ்வளவு பெரிய குளறுபடி, ஒரு தொகுதியில் 1 லட்சம் போலி வாக்காளர்களா, 1 லட்சம் அடையாளம் தெரியாத வாக்காளர்களா அப்படின்னா அந்த கேள்விகள் தான் வந்து தற்போது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது. ஸோ இப்படி தான் வந்து இந்த தேர்தல் முறைகேடு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறதா அப்படின்றது தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதை ராகுல் காந்தி எழுப்பி இருக்கிறார். இதை ராகுல் காந்தி பொதுவெளியில் வச்சிருக்காரு. இப்போ மற்ற எதிர்க்கட்சிகள்லாம் வந்து செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இந்த எலக்டோரல் லிஸ்ட்டை வந்து அவங்க கோத்ரூ பண்ணணும். ஏன்னா அவங்கக்கிட்ட தான் இந்த மென் அண்ட் மெஷினரி அப்படின்றது இருக்குது. ஏன்னா எல்லா பூத்லேயும் வந்து அவங்க ஏஜென்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ இதை சரிபார்த்து இதில் ஏதாச்சும் டிஸ்கிரிப்பன்சி இருந்துச்சுன்னா அதை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு வந்து வைப்பது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கட்டாயமாக மாறி இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய கடமையாக மாறி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு விஷயம் பார்க்கணும். பீகாரில் எஸ்ஐஆர் நடத்திட்டாங்க. அதில் 65 லட்சம் வாக்காளர்களை அவங்க வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து வெளி மாநிலங்களில் வேலை பார்க்குறாங்க அப்படின்றதுனால அவங்கெல்லாம் வந்து லிஸ்ட்லேருந்து நீக்கிட்டு ஒரு 36 லட்சம் பேர் வந்து தென்னிந்தியாவில் இருக்காங்க. அப்போது அவங்களெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் வாக்காளர்களாக மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியும் நடக்கிறது. எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கேட்டோன்னா எலெக்ஷன் கமிஷன் இல்லை, அந்த மாதிரிலாம் ஒரு ப்ரொபோசல் கூட கிடையாது, இது சும்மா ஏதோ காற்றுல வந்த தகவலில் பத்திரிகை எல்லாம் பேசுகிறீங்க, அரசியல் கட்சிகள்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. பட் இதற்கு பின்பும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முறைகேடு செய்வதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா அப்படின்றதும் வந்து தீவிர கண்காணிப்பில் இருக்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு
அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது. ஆனால் அரசியல் கட்சிகள் அந்த அளவுக்கு சென்சிட்டைஸ் பண்ணுறாங்களா அவங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்போ இந்த முறைகேடுகள்லாம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய தேர்தல்களில் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு தேர்தல்கள் நடந்திருக்கு. சர்ப்ரைசிங் ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அப்போ இந்த தேர்தலெல்லாம் வந்து இப்படி தான் நடத்தப்பட்டிருக்கா அப்படின்றது தீவிரமாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கு. ராகுல் காந்தி வந்து எடுத்து பப்ளிக்கில் வச்சிருக்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். பெங்களூரில் இருக்கிற ஒரு தொகுதியோடைய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அவர் இப்படி தான் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கே அவங்க வந்து 6 மாதம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆட்களை போட்டு இதெல்லாம் வேலை பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய வேலை அது. ஒவ்வொரு ஃபோட்டோவையும் ஒவ்வொரு வாக்காளரையும் மேனுவலாக உட்காந்து செக் பண்ணியிருக்காங்க. மேனுவலாக உட்காந்து அதை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் இவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு தகவல்களை அவர்களால் திரட்ட முடிகிறது அப்படின்னும் போது, அப்போ இதில் ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கிறதுக்கான ஆதாரத்தை ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கிறார். எலெக்ஷன் கமிஷனால் ஒன்றுமே பண்ண முடியாமல் உறுதிமொழியை மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காங்க. இது தேர்தல் ஆணையத்துக்கு வைக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய சவால். தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை முழுவதுமாக தகர்த்திருக்கிறது. இது தேர்தல் ஆணையம் எப்படி எதிர்கொள்ள போகிறது? இந்த விஷயத்தை எதிர்க்கட்சிகள் ஒரு மாநிலத்தில் மட்டும் கிடையாது, எல்லா மாநிலத்திலையும் கட்சிகள், அரசியல் கட்சிகள் அங்கங்கே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் வெரிஃபை பண்ணி இதை எல்லாத்தையும் நீங்கள் பொதுவெளியில் வைக்கும்போது தான் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும். தேர்தல் ஆணையம் முற்றிலுமாக எக்ஸ்போஸ் ஆகி நிற்குது. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்த கட்டமாக இது எப்படி டெவலப் ஆகுது, மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.